ஒரு புதுமையான கேஷ். நம்ம பக்கத்து வகையான வேலை பார்க்கற பையன், அவன் என் ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க. இவன் தான் இளையவன். இந்த மூத்த பையன் என்ன பண்ணிவிட்டான், அவங்க அப்பா சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன்னு விட்டுட்டான். இந்த பையன் நடந்து உட்காந்துருக்கான். ஓன்னு எங்கிட்ட அழுதான். நான் சொன்னேன், கவலைப்படாத, எங்க பாச வச்சு இந்த கேஸை போடுவான். எங்க பாஸ் இருக்காரு, சப்போர்ட்டா துரோகம்னா அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். சார், இந்த கேஸ் நம்ம நடத்தீங்க. என்ன யாரு என் வீட்டை இருந்துட்டு என்னைய கட்ட விட்டுறா? நீ வேற பரபரன்னு பிடிச்சி எழுத்துட்டு வர. என்ன யாரும் தெரியாது போல இருக்கு. எங்கிட்ட ஏன் சொல்றேன், அங்க சொல்லியா? அங்க எங்கேயா விடுறது? அவன் டேபிளே அந்த குத்து குத்துறான். அந்த குத்து நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது? சொல்லாமையா போற? இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வா. நீ என்னது எப்போ உன்னப்பா இருக்கிறேன். அது என்னமோ தெரியல, உன்னை நினைச்சா போதே எனக்கு இந்த உலகம் இருட்டி போயிடுது. ஆமா, நீ என்ன நினைக்கிறதே இல்லையா? ஏன் நினைக்கல? அப்படியா? என்னடா இந்த மனுஷன் நம்மளே சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? ஒருத்தர் கண்ணால பாத்துக்கிட்டு ஆயுதம் போட்டுக்கிட்டு பேசினாலும் ஒரு முடிவுக்கு வரும். ஐயா சொல்றியா? என்ன கல்யாணமா பண்ணி சொல்றேன்? உன்னை பார்த்தா ஒரு முழு ஆம்பளை மாதிரியே இல்லையே. சரியா பாரு, உயரம் பார்த்தானுங்கறியா? ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய துடிப்பு, பிடிப்பு, பரபரப்பு எல்லாமே உங்ககிட்ட ஆப்சென்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே இருக்கு. இங்க துடிப்பு இருக்கு, இங்க பிடிப்பு இருக்கு. இல்லையா? மனுஷனுக்கு வாழ்க்கை ஒரே சீரா இருக்கக்கூடாது. என்ன போய் அது அவர் எப்படி இருக்கா பாத்தியா? அவன் மாதிரி டெய்லி என்ன பிடிக்க சொல்றியா? ஐயோ இல்ல, அவர் வாழ்க்கையை பாரு. அவன் வாழ்க்கையை நான் பாக்குறதா? அவனால பாத்துக்க முடியலன்னு விட்டு போக சொல்ல. நமக்கே என்ன பம்பு? என்னங்க உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க கேளியா? அவர் மாதிரி நாட்டுக்காக ஒரு போராட்டம், காதலுக்காக ஒரு எஸ்கேப், சேஸ், த்ரில், அட்வென்ச்சர் அப்படி இருக்கணையா? இத்தனையும் வேணுங்கிற? அதாவது போலீஸ்காரங்களோட மோதி அவங்கள என் பின்னால ஓட வைக்க முடியாதுங்கறியா? பாக்கறியா? பாப்பா ஏறு, சைக்கிள்ல ஏறு. ஐயோ, டபுள்ஸ் பண்ண போலீஸ் பிடிச்சுக்கோ. எங்க பிடிக்கிறது? இதுக்கு தான் பிரேக் ஏரியா போயிட்டே இருக்குமே. ஆமா, நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துவே? ஏன் நிறுத்த முடியாது? வழியா மரம் செடி ஒண்ணுமே கிடையாது. ஆளெல்லாம் எவனும் எதிர்த்தாப்புல வர மாட்டானா? என்ன இங்கே இருக்கிறாங்கம்மா? எல்லாம் உட்காருமா. நான் ஏறினதுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்துருக்கலாம். அவங்கிட்டதான் அவங்க ராஜா, ராஜா, ராஜா. நீங்களா? நான் தான். விடுங்க. மணி அடிக்குது. எடுத்தா கட்டாய். என்ன யானி அதுக்காக எடுக்காம இருக்காமா? டிஎஸ்பி ஆயிருந்தா 2 ஒருத்தர் கட்டாயிடுவோம். ஹலோ, ஊட்டி டவுன் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் லீவு, எஸ்ஐ பிசி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டேபிள் 405 ஸ்பீக்கிங். சரிதானே ஐயா? கரெக்ட். அதானே. ஒரு முக்கியமான தகவல். கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பி விடுன கொலை கைதி ராஜேந்திரனை நான் பார்த்தேன். நிஜமாவா? சார் சொல்லுங்க சார். சார் இன்னும் 2 நாள்ல நாங்க அவனை லொகேட் பண்ணலன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்தே நாங்க லொகேட் பண்ண வேண்டிய நிலையில இருக்கோம் சார். சார் சொல்லுங்க, எப்ப சார் பாத்தீங்க, எங்க சார் பாத்தீங்க, எப்படி சார் பாத்தீங்க? குருமாய்க்கு பின்புறம் அவன் காதலியோட கொஞ்சம் குறவிட்டு இருக்கான். இருக்க வேண்டியதானே? உடனே போனா அவனை கைது செய்யலாம். சார் சந்தோஷம் சார். சார் நாங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்போவே பரப்புறோம் சார். ஆமா சார், நீங்க யாரு என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் என்ன சார்? சார் சார் சொன்னாங்கல்ல ஆயிரு. என்ன சார் திடீர்னு இந்த பக்கமா? வாக்கிங் போலான்னு வந்தேன். என்ன சார் வாக்கிங் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சுட்டேன்.
இந்த பக்கமா ஒரு காதல் ஜோடியை பாத்தீங்களா? ஏயா என்கிட்ட கேட்கிற கேள்வி அது? கால் ஜோடியை பார்க்க வயசா எனக்கு? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், ஒரு காதல் ஜோடியை பத்தி தகவல் வந்துச்சு, அதனால கேட்டேன். மன்னிச்சுங்க, நாங்க தேடுறோம். நாங்க எப்படி போய் பார்ப்போம்? ஏயா அந்த பக்கம் தான் போய் தேடணுமா? இந்த பக்கம் எல்லாம் இடம் இல்ல, இப்படி போய் தேடுங்க. அதுவும் சரிதான், இவரே சொல்லிட்டார். அங்க ராஜா, ஒவ்வொரு சமயத்துல நம்ம இங்க அனுப்பிச்சு வைக்கல, எவ்வளவு ஆபத்தா போயிருக்கோம். உன் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா இங்க என்னால வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு ஆச்சரியப்படுறேன். அந்த அச்சத்துக்கு அவசியமே இல்லை. இத பாருங்க, நான் உடனே போய் சோமசரை பார்த்து நம்ம விரோதிகளை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீ போகும்போது என் உயிர் உன் கூடயே புறப்படுற மாதிரி ஒரு பிரமை. என் உயிரையே உங்களுக்கு தான் வச்சுட்டு தானே போறேன். வாங்க, நான் புறப்படுறேன். கதவை பூட்டிக்கிட்டு ஜாகிரதையா இருக்கு. இதுதான் ஜாகிரதையா? நீ என் இதே கதவுல தட்டின. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போய் கதவை அடைச்சிட்டு அந்த பொண்ணு போகுது, சீக்கிரம் வாடா. கமான் குயிக். சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பெருசா திருடுங்க, சேசுங்க, அட்வென்ச்சர்னு போலீஸ்காரங்களை எங்க ஓட வச்ச? நீ ஓடன என்ன விடுத்து டபுள்ஸ் பண்ணா 10 ரூபாய் அபராதம் போடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு ஓடனியே, அப்படி வாக்கில என்ன விட்டு ஓட மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல ஃபேமிலி செட்டப் பண்ணு, அப்புறம் பாரு யாரும் ஓடுறாங்கன்னு. அப்பப்பா, அது ரிஸ்க் நம்மளால முடியாது. தேவி தேவி, இது ரொம்ப தப்பு, அநியாயம், அக்கிரமம். ஆண்மா உன்னை காதலிச்ச கை விட்டு ஓடுறேன். இந்த பாரு, ஆண்பாவோ கொள்ளாது. குப்பு குப்பு, என்ன மாசமா இருக்கியா? அங்க பாரு, காஞ்சனாவை யாரும் கார்ல கடத்திட்டு போறாங்க. ஐயோ, பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறே, போ. வண்டியில இடம் இருக்காத போறது. நீ ஒரு ஆம்பளை, எப்படியாவது போய் காப்பாத்த. பெரு சகரம் பேசுறியே, இப்ப காட்டுவ வீரத்தை. போயா போயா, வழி இருந்தா போறீங்க, வழி இருந்தா காப்பாத்தணும். ஐயோ வேண்டாடா, கடத்திட்டு அப்புறம். ஐயோ, கண்ணை முடிச்சீங்க. எப்படா கண்ணு மூடுவே காத்துட்டு இருக்கிறியா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க காட்டி இருக்கிற வீரம், செஞ்சிருக்கிற வீரம். ஓட்டு வாய் கொட்டீங்களே. நான் எங்க விட்டேன்? இப்ப நீ விடுற மோட்டர் பைக்கு கொண்டாந்து எங்க விட்டுறது பாத்தியா? எனக்கு உங்களை அப்பவே பிடிச்சு போச்சு. எப்பா தலை குட்ட விழுந்து அப்பவா? போங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா அப்படி அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? பிடிக்கிற உங்க அப்பனுக்கு என்ன பிடிக்கலையே? ஐயோ, அதையும் கேக்குறீங்க? நீங்க படுகாயத்தோட பேஷண்டா வந்து விழுந்த உடனே எங்க அப்பாவுக்கு ஒரே குஷி. குச்சாரா? ஆமா, இவ்வளவு நேரம் அவர் தான் வைத்தியம் பண்ணிட்டு இப்பதான் போறாரு. உங்க அப்பா எனக்கு வைத்தியம் பார்த்தானா? இன்னுமா உயிரோட இருக்கிற? உங்க அப்பா இருக்கிறானே,
அடிபட்டவனை கட்டா பின்னால பேயா அலைகிறான். ஐயோ, இது என்னது தலை கணக்குது? பேண்டேஜ். பேண்டேஜ் அது உங்க அப்பா கட்டுறா? தலைப்பா கட்டிருக்கானா இல்ல தலைக்கட்டு கட்டிருக்கானா? என்னன்னா மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சானா? எனக்கு தெரியும், உங்க அப்பா எல்லாம் வெளியில செஞ்சிருக்கான். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன உன்னையும் பக்கத்துல உட்காந்து கண்ணையும் மூடிட்டான், கையும் கட்டிட்டான். அவன் சரியில்லை. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாடு எல்லாம் பார்த்தாரு. நாடியா? ஐயோ, திருடா திருடா. என்ன நாடி பண்ற மாதிரி மாத்து திருடிட்டான். ஐயோ, என்கிட்ட தான் இருக்கு. எப்ப எடுத்த? நீங்க கீழே விழுகும் போது அதுவும் கீழே விழுந்துட்டு நான் தான் எடுத்து. ஆமா, இந்த காஞ்சராம வில்லன் படம் சீட் போனது ராஜு தெரியுமா? தெரியாதே. முதல்ல நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம். எப்படி? இப்ப நம்ம எந்த ராஜா வந்திருக்கோம்? யாருக்கு தெரியும்? எப்படி போய் பங்களா சேர்றது? அதுவும் யாருக்கு தெரியும்? இப்படியே போய் பார்ப்போம், எங்கேயாவது வழி கிடைக்குதாங்க. இப்படி செஞ்சா என்ன? ஐயோ, அந்த பலகார பசங்க நம்மள தேடிக்கிட்டு இங்கேயே வந்தாலும் வந்துருவாங்க. வாங்க போறேன். கொஞ்சம் புஷ்பகிரி எஸ்டேட். அடடே, புஷ்பகிரிக்கு வந்துட்டோமா? ஏன் சரியா தெரியுமா உங்களுக்கு? இந்த எஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பையன் என் கூட காலேஜ்ல படிச்சான். அவன் பேரு பிரபாகரன். எப்படியாவது அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டா இனி ராத்திரி அங்கேயே தங்கிடலாம். அப்ப வாங்க போலாம். எஜமான், என்ன? உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யாரும் இந்த ராத்திரி நேரத்துல? ராஜேந்திரன் பேரா? ராஜேந்திரன் தனியாவ வந்துருக்கான்? இல்லைங்க, கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவனேதான் நல்ல மாட்டிக்கிட்டான். யாருக்கு தெரியலையே? நான் பிரபாகரனுடைய ஃப்ரெண்டு. என் பேர் ராஜேந்திரன். அந்த மாணவ தலைவர் ராஜேந்திரன் தெரியாதா? உட்காரு வா, உட்காரு. அப்படித்தான் சில பேர் நான் ரொம்ப பிரியமா சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாரு? உன்னுடைய மனைவியா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு. ஊட்டிக்கு வந்தா நாங்க ரெண்டு பேரும் வழி தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல வேளை என் ஃப்ரெண்டு பிரபாகரன் கொடுத்த அட்ரஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிரபாகரனுடைய ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். காலேஜ் படிப்புக்கு அப்புறம் பிரபாகரன் சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்கதானே இருக்கேன். இல்ல, மெட்ராஸ் இருக்கிறான். நாளைக்கு காலையில வந்துருவான். அப்ப சாரி சார், வேலை கட்ட வேலை உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. எங்களை மன்னிச்சுங்க, நாங்க வரோம். போடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரியை தங்கி பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு அவனோட 4 நாள் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு தான் இங்க இருந்து போகணும். என்ன தம்பி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கூட இனி ராத்திரி இங்கதான் தங்கிட்டு போகலாம்னு வந்தோம். காவல் பறவைகள் எங்கேயோ இருக்கிற மரக்களை தேடி போற மாதிரி இந்த இடத்தை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? இது உன் வீடு மாதிரி இஷ்டப்படி தாராளமா தங்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் பிரபாகரன் கொண்டு போய் விட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. காலையில பேசுவோம். சார், பிரபாகரன் என் உயிர் நண்பன், ரொம்ப நல்லவன். நீங்க அவனை விட 10 மடங்கு நல்லவனா இருக்கீங்க. காய்ச்சல போமா, சங்கோஜப்படாம போ. இதுதாங்க நம்ம சின்ன ஏரியா ரூம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் போய் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா, இன்றைக்காவது கொஞ்ச நேரம் நிம்மதியா ஆபத்து இல்லாம இருக்கும். என்ன ராஜா சொல்றீங்க? நாம இப்பதான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆபத்து? இந்த திவான் பகதூர் யார் தெரியுமா? யாரு? என்ன கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்களே, அவங்களுடைய பேர் அழின்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன் அப்படி தோணுது? என்ன அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இவருடைய போட்டோ ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன ஆள வச்சு கொல்ல முயற்சி பண்ணிருந்து? இதுல சந்தேகமே இல்லை ராஜா.
முதல்ல இந்த இடத்தை விட்டு